நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவாட்ஸ் உடைய 29வது பாடல், எல்லாம் காலத்தின் கையில். Do you want to improve the world? I don't think it can be done. The world is sacred. It can't be improved. If you tamper with it, you will ruin it. If you treat it like an object, you will lose it. There is a time for being ahead, a time for being behind, a time for being in motion, a time for being at rest, a time for being vigorous, a time for being exhausted, a time for being safe, a time for being in danger. The master sees things as they are, without trying to control them. He lets them go their own way and resides at the center of the circle. நம்ம காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சும்மா மொழியில. ஆனால் நிஜமாவே புரிஞ்சு சொல்கிறோமான்றது தெரியல. இந்த கவிதை, இந்த பாடல் அதை பற்றி தான். 29வது, எல்லாம் காலத்தின் கையில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். டு யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் த வேர்ல்ட்? ஐ டோன்ட் திங்க் கேன் பி டன். உலகத்தை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும், உலகத்தை செழுமைப்படுத்தணும், இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது வளர்க்கணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. த வேர்ல்ட் இஸ் சேக்ரட். இந்த உலகம் தெய்வீகமானது, அது அப்படியே தான் இருக்கு. இட் கான் பி இம்ப்ரூவ். அதை மேன்மைப்படுத்த முடியாது. அது இருப்பது தெய்வீகம் தான். இஃப் யூ டேம்பர் வித் இட், யூ வில் ரூயின் இட். நீங்கள் அதை எதனா நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் அதை சேதை தான் படுத்துவீங்க, இன்னும் மோசப்படுத்துவீங்க உலகத்தை. இஃப் யூ ட்ரீட் இட் லைக் அன் ஆப்ஜெக்ட், யூ வில் லூஸ் இட். இந்த உலகத்தை பொருள் மாதிரி நடத்துனீங்கன்னா நீங்கள் உலகத்தை இழந்துருவீங்க. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு இது சூட்சமான சென்டென்ஸ் இது. இஃப் யூ ட்ரீட் இட் லைக் அன் ஆப்ஜெக்ட், யூ வில் லூஸ் இட். அதாவது உலகத்தை பயன்படுத்துறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன், நான் வந்ததுக்கும் போனதுக்கு அப்புறம் உலகம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாயை, ஈகோ, அதாவது அகங்காரத்தின் வெளிப்பாடு. நான் எல்லாத்தையும் மாற்றிடுறேன், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதன் இயல்பு தான் போக முடியும். அதன் போக்கில் புரிந்தவன் குழந்தைத்தனமாக தெய்வீகமாக இருப்பான். அந்த இந்த 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 உலகத்தில் தெய்வீகத்தை எல்லாவற்றையும் பார்ப்பான், தெய்வீகத்தினோட அம்சமாக பார்ப்பான். தர் இஸ் டைம் ஃபார் பீயிங் அஹெட். அடுத்து எல்லாத்துக்கும் முன்னாடி போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி டைம் ஃபார் பீயிங் பிஹைண்ட். நம்ம முன்னே போனோம்னா பின்னாடி வரணும். முன்னையே போயின்னு இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. அவங்கேயே தக்க வைத்துக்கொள்ளணும். முன்னே போனால் பின்னாடி வரணும். இஃப் டைம் ஃபார் பீயிங் மோஷன். ஓடிக்கொண்டே இருந்தால் ஓடாத நிலையில் இருக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும், ஒரு டைம் இருக்குது. எ டைம் ஃபார் பீயிங் அட் ரெஸ்ட், எ டைம் ஃபார் பீயிங் விகரஸ், எ டைம் ஃபார் பீயிங் எக்ஸாஸ்டட். ரொம்ப வேகமாக செயல்படுறதுக்கு ஒரு ஆற்றலோடு செயல்படுறதுக்கு ஒரு காலம் இருக்குமானால், ஆற்றல் இழக்கிற காலமும் இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். த டைம் ஃபார் பீயிங் சேஃப். அப்பா சேஃப்டியாக இருக்கம்பா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் என்னைக்கு சொல்கிறீங்களா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு த டைம் ஃபார் பீயிங் டேஞ்சர். டேஞ்சர்னு அபாயத்தை நோக்கி நீங்கள் செலுத்தப்படுகிறீர்கள். சேஃப்டியாக்கான காலம் இருக்கும், அதே வேளையில் அபாயத்துக்கான காலம் உண்டு. இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். த மாஸ்டர் சீஸ் திங்ஸ் அஸ் தே ஆர். இந்த குருவானவள் இருப்பது போல பார்க்கிறார். வித்தவுட் ட்ரைங் டு கண்ட்ரோல் தம். எதையும் தன் வயப்பட்டு தன் இயல்புக்காக மாற்ற வேண்டும் என்று, அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று நினைப்பதில்லை. ஷி லெட்ஸ் தம் கோ தேர் ஓன் வே. அதனுடைய போக்கில் விடுவாங்க, எல்லாத்தையும் அதன் போக்கில் விடுவாங்க. அண்ட் ரிசைட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த உலகத்தை அதன் இயல்பில் போவதற்கு அனுமதிப்பார்கள். அதாவது அப்படிதான் போகுது. அவங்க முழுமையாக பார்க்குறாங்க, அப்படியே ஓகே இப்படி தான் இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் மையத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய மையத்திலேயே இருப்பவர்கள் உலகத்தையும் காலத்தையும் தன்னையும் சரியாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் சாஸ்வதமானவர்கள்.